கூட இதை ரொம்ப இவ்வளவு மோசமாக போவாங்கன்னு நான் நினைக்கலைங்க. அதாவது இன்றைக்கி ஃபேஸ்புக்கை பார்க்கும்போது ஒரு வைத்தறிச்சலாக இருக்குது. ரெண்டு பெண்கள் ஒருத்தர் கேட்குறாரு, இந்த மாதிரி நம்ம விஜயினுடைய ஒய்ஃப் இந்த மாதிரி டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களே, இதை பற்றி என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ரெண்டு பெண்களும் கடும் கோபத்தோட, அப்போனா என்ன, 1000 அக்கா இருக்காங்க, 1000 தங்கச்சி இருக்கோம், வேணும்னா பொட்டாட்டியாக இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லுது. அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இது எவ்வளோ பெரிய சீர்கேடு, இந்த சினிமா ஹீரோயிசம்ங்கிறது எவ்வளோ பெரிய சீர்கேட்டை உண்டாக்கியிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய இது தெரிஞ்சது. அதாவது இது இருந்தது, சினிமாக்களுடைய ஹீரோக்கள் மீது ஒரு காதல், ஒரு அன்பு அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே இருந்தது. ஆனால் இப்போ கட்டுத்தறி அறுத்துட்டு ஓடுற காளைகள் மாதிரி பெண்கள் ஆயிட்டாங்களே, மாறிட்டாங்களே அப்படிங்கிறது ஒரு பெரிய கவலையாக இருக்குது. அதாவது எம்ஜிஆர் பற்றி சினிமாவுக்கு போன சித்தாள்னு சொல்லி நம்ம எழுத்துலக புரட்சியாளர் ஜெயகாந்தன் ஒரு கதை எழுதியிருந்தார். அந்த கதையில் எம்ஜிஆரை பற்றியும் அந்த ரசிகத்தன்மையில் ஒரு சித்தாள்களை பற்றியும் தான் அந்த கதை சொல்லும். எம்ஜிஆர் போஸ்டர், இந்த பேனர் இருக்குல்ல, அதை விரித்து அது மேலே அவளுடைய கண்ணங்கள் ஒட்டிக்கிற மாதிரி, கண்ணும் பொருத்திக்கிற மாதிரி அந்த ஒரு பொண்ணு படுத்துட்டு படம் போட்டிருப்பாங்க. அப்போ அது ஒரு காமெடியாக நினச்சேன். இல்லை, பெண்கள் இப்படி தான் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சிலர் அப்போவே ரொம்ப விமர்சித்து பேசுனாங்க. சரி, அது காலப்போக்கில் அது அப்படியே மாறிடும், நாகரிகம் வர வர கொஞ்சம் பெண்கள்லாம் மாறிடுவாங்க. ஏன்னா இப்போ பெண்கள்லாம் ரொம்ப மாறி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களே, எல்லா இடத்துலையும் கோலம் வச்சுறாங்களே அப்படின்ட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தா, அந்த பொண்ணு அவ்வளோ கண்ணில் கோபம், அவ்வளோ இப்படி கேட்டுவிட்டு, இந்த மாதிரி எங்கள் விஜய் அண்ணாவை இந்த மாதிரி பண்ணிவிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கடும் கோபத்தோட, 1000 அக்கா இருக்கும், 1000 தங்கச்சி இருக்கும், வேணா நாங்கள் பொண்டாட்டியாக இருந்துட்டு போகிறோம். என்ன கலாச்சாரம்! 1000 அக்காவாக இருப்பீங்களாம், தங்கச்சியாக இருப்பீங்களாம், வேணுக்குன்னா பொண்டாட்டியாகவும் மாறிடுவீங்களாம். இது எவ்வளவு கேவலமான ஒரு ஒரு ரொம்ப இழிவான தன்மையை கொண்டு போகுது இல்லை? அப்புறம் இந்த செய்திகள் வெளியான பிறகு ஆதரவு செய்திகளாக கொஞ்சம் அவுத்து விட ஆரம்பிச்சிருக்காங்க. ஜெகதீஷ்னு ஒரு பட தயாரிப்பாளர். அவர் நம்ம விஜயினுடைய வலதுகரம் இடதுகரமாக இருப்பவர். நடிகைகள் திரிஷா, கீர்த்தி சுரேஷ் 2 பேருக்கும் அவர் மேனேஜராக இருந்தவர். கால் ஷீட்லாம் அவர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் இதற்கு முன்னால் ஜிவி பிரகாஷ், இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ்ட இருந்து இங்கே வந்தவர். அவர் தனக்கு சிறந்த நண்பராக, தோழராக இருக்கிறதுனால அவருக்கு படக்கம்பெனியெல்லாம் வச்சு கொடுத்துருக்கிறாரு விஜய். அவர் இப்போ சில பத்திரிகையாளர்களை சந்தித்து, பார்த்து போடுங்க, அண்ணா ரொம்ப கவலையில் இருக்கார், அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக கொஞ்சம் காப்பாற்றுங்க, எலெக்ஷன் வேறு வருது, ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கார், நீங்கள் பார்த்து நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு இதம்பதமாக பேசுகிறாங்க. அது இதம்பதமாக பேசுகிறாங்கன்னா அது ஒரு கவனிப்பு, பெரிய கவனிப்பு இருக்கும். அப்படி பேசுனாருன்னா ஒரு பெரிய கவனிப்பு இருக்கும். கவனிப்பு இருக்குமோ இல்லையோ தெரியல, பல ஊடகங்களோட அவர் அந்த அளவுக்கு நெருங்கிய ஒரு நட்பு காட்டி செய்திகளை மட்டம் தட்டுங்க, பார்த்து போடுங்க, அப்படியே வீரியம் இல்லாமல் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. வீரியம் இல்லாமல், அதாவது இந்த அவரை இப்போ விஜயை ஆதரித்து சில பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற மாதிரி இப்போ திமுகவை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக தான் இதுக்கு காரணம், அதுதான் தூண்டி விடுது அப்படின்னு கேட்டால் சிரிக்கத்தான் முடியுது. 5 வருஷம் அந்த அம்மா 5 வருஷம் மனவிலக்கு, அதாவது பேசாமல் இருந்திருக்கிறாங்க. ஒரு புருஷனோட, தாலி கட்டின காதல் கிழவனோட பேசாமல் இருந்திருக்காங்க. அப்போ அவருடைய மனநிலை எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும்.
கீழ் வீட்டில் அவர் இந்த அம்மா இருந்துச்சுன்னா மேல் வீட்டில் அவர் இருக்கார். ஒரே வீட்டில் அந்த நடிகையும் இந்த அம்மாவும் இருந்திருக்கு. இந்த அம்மாவோட பேச மாட்டார், அந்த நடிகையோட தான் பேசுவார். இப்படியெல்லாம் நடந்திருக்கு. அது ஏற்கனவே நேற்று சொல்லிட்டேன், உங்களோட பேசிட்டேன். இப்போ என்னென்னா, இது சொல்லி இந்த நேரத்தில் எலெக்ஷன் நேரத்தில் இந்த அம்மா சொல்கிறதுக்கு காரணம் அவரை தோற்கடிக்கணுங்கிறது தான். அதுக்கு திமுக அவரை கொண்டாந்துருக்கு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு கிடைச்ச தகவலை அப்படி சொல்கிறாங்க. ஆனால் 2011 2010 5 வருஷமாக பேச்சுவார்த்தை இல்லை, நெருக்கடி, மன உளைச்சல் எல்லாமே இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அதாவது திருந்துவார், சமரசம்லாம் அந்த ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கூட இந்த கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மகளிர் ஆணையம் இருக்கு இல்லையா, அந்த ஆணையத்துக்கு போய் இவங்க பேசியிருக்காங்க. இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போகாமே ஒரு அமிக்கபிளாக வேலையை முடிச்சுக்கலாம், பேசி முடிச்சுக்கலாம், அவரை கூப்பிட்டு பேசுவோம், அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சங்கீதா போய் சொன்னதாகவும், அதன் பேர் அந்த மகளிர் ஆணையம், தமிழ்நாடு மகளிர் ஆணையம் விஜயை கூப்பிட்டதற்கு நான் வரமாட்டேன், அது என்ன வேணாலும் பண்ணிக்கிறட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் வருது. அப்போ இது ஆணவம் தானே, ஒரு திமிரு தானே, ஆணாதிக்கம்ங்கிற ஒரு அகந்த தானே. 2 பேரும் அமைக்கப்படலாம் பேசிட்டிங்கன்னா அந்த இப்போ பப்ளிக்காக வந்திருக்க போகிறது இல்லை. இதுக்கு மிகப்பெரிய அரசியல் காரணமாக இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய அறிவார்ந்த ஒரு நண்பர் பேசினார். அந்த அம்மா அரசியல் ஆக்கணும்னு இதை நினச்சிருந்துருந்துச்சுன்னா ஒரு ப்ரெஸ் மீட் போட்டிருக்கோம். ஒரு ப்ரெஸ் மீட் போட்டால் இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த ப்ரெஸ்ஸும் இங்கே சென்னையில் வந்துடுவான், குமிஞ்சிருவான். ஏன் இன்னும் சொல்லப்போனால் வேர்ல்டு லெவலில் கூட வந்துடுவான்னு சொல்லுங்கள், பத்திரிகையாளர்கள் வந்து குமிஞ்சிருவான். அப்போ என்ன ஆகும், டேமேஜ் எவ்வளோ பெருசாக இருக்கும். ஒட்டுமொத்த மீடியாவும் கேவலமாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களோட இமேஜ் என்ன ஆகும். அதெல்லாம் அந்த அம்மா தவிர்த்துருக்குல்ல, சங்கீதா தவிர்த்து நம்ம அந்த அசிங்கத்துக்கெல்லாம் நம்ம கொண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மை தானே. அந்த பெருந்தன்மையை கூட நீங்கள் புரிஞ்சுக்காமல் நீங்கள் அரசியல்வாதிகள் இந்த மாதிரி தூண்டி விட்டாங்க, அதனால தான் அந்த அம்மா அந்த மாதிரிலாம் போகுது, இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன் இதில் என்ன ஊர் உலகத்தில் நடக்காததா? எல்லார் குடும்பத்துலேயும் தான் நடக்குதுங்க. எல்லார் குடும்பத்துலேயும் எங்கேயா நடக்குது? எல்லார் குடும்பத்துலையும் எங்கே நடக்குது? அவன் வீட்டில் புருஷன் பொண்டாட்டி சண்டைன்னா, பகலில் சண்டைன்னா நைட்டில் சந்தோஷமாக இருப்பாங்க, மறுநாள் அந்த சண்டை காணாமல் போகும். அப்படித்தானே தாம்பத்தியம் இங்கே அமைதியாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதோ சில ஒரு மோசமான மனநிலையில் உள்ள பெண்கள் அந்த மாதிரி பேசுகிறாங்க. அண்ணனுக்கு பதிலாக நாங்களே பொண்டாட்டியாக இருந்துக்கோம்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒரு சில பெண்கள் தான். அது ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அதை பத்திரிகையில் போடும்போது தெரிஞ்சுக்கிறணும், ஒட்டுமொத்த சமுதாயம் தெரிஞ்சுக்கணும். பெண்களுடைய நிலையை இந்த சினிமா எந்த அளவுக்கு கெடுத்து வச்சுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதை எந்த அளவுக்கு வளர்க்கிறாரு விஜய், செல்ஃபி எடுக்கிறாரு, அது பேசுகிறாரு, நண்பீஸ் நண்பா அப்படிங்கிறாரு. இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு கவர்ச்சி. பெண்களுக்கு அந்த பெண்கள் அவ்வளவாக, அதாவது ஓட்டு போடக்கூடிய வயசுக்கு வந்திருக்கிற பெண்களுக்கு இன்னும் பக்குவம் பத்தாது. தேர்தல்னால் என்ன, ஆட்சினா என்ன, யாரை தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு பக்குவம் இருக்காது. அந்த பக்குவம் இல்லாத நாள் காரணமாகத்தான் அவங்க அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதை நம்ம பெருசாக பொருட்படுத்த வேணாங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஏதோ சில இந்த தற்குறின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த தற்குறி பெண்கள் சிலர் அந்த மாதிரி பேசிட்டு போனால் அதை நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. ஆனால் அதை தூண்டி விடுகிற நபர்கள் விஜயனுடைய ஆதரவாளர்களாக பெரிய இடத்துலேருந்து வர்றாங்க அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணிக்கிற ஆசைப்பட்றேன். விஜய்க்கு ஆதரவாக
ஒரு நிறைய மீடியாக்கள் இப்போ இறக்கி விடப்பட்டுருச்சு, இந்த விஷயத்தில் இறக்கி விடப்பட்டுருச்சு. அவங்க எல்லாருமே எதை குறி வைக்கிறாங்கன்னு சொன்னால் திமுகவை தான் குறி வைக்கிறாங்க. அது அரசியலில் நீங்கள் யார் ஜெயிக்கிறாவோ அதை பார்த்துக்கோங்க. ஆனால் சமுதாயத்தை சீரழிச்சிடாதீங்க. இந்த மாதிரி பெண்களை பேச விட்டு வெட்கமா இல்லை? இந்த மாதிரியெல்லாமா பேச விடுவீங்க? ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.